இப்போ பார்த்தீங்கன்னா Yamaha FZ கிளச்சு ஒர்க்கு. வண்டி நம்மக்கிட்ட வண்டி கம்ப்ளைண்ட் வரும்போதே கிளச்சு வேலையாக தான் வந்தது. கிளச்சு அவுத்து பார்த்தோம். கிளச்சு பிளேட் எல்லாம் போயிருந்தது. கிளச் பிளேட்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம புதுசு மாட்டிட்டோம். புதுசு தானே சொல்லிட்டு நம்ம செக் பண்ணாமல் மாட்டிட்டேன். ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசு மாட்டினதுக்கப்புறம் கீரு மறுபடியும் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் எப்படி வந்ததோ அதே தான் வந்தது. என்ன அதில் கீர் டைட்டாக விழும். நான் கிளச்சு புதுசு செக் பண்ணாமல் மாட்டதில் கீரு நியூட்ரு ஆகலை. கீர் கரெக்டாக விழ ஆரம்பிச்சதை தவிர ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீரு நியூட்ரு பண்ணும்போது நியூட்ரு ஆகலை, டைட்டாகவே இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவுத்து செக் பண்ணோம். இது பார்த்தோன்னா ஸ்டீல் பிட்டு, அட்டை பிளேட்டு எல்லாம் வெளியே வர அப்பு உள்ளே வர அப்பு எல்லாமே புதுசு தான். இருந்தாலும் நம்ம செக் பண்ணாமல் மாட்டிட்டோம். இது பார்த்தோன்னா புதுசு வீடியோ அதில் தெரியும். கேப்பு பாருங்கள். இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா கேப் தெரியுது. ஒரு பக்கம் ஈடு தத்தியமாக இருக்குது. இது புது பிளேட்டு. புது பிளேட்டில் இந்தமாரி கேப் தெரியுது. தெரியுதுங்களா? எவ்வளோ கேப் தெரியுமா? ஒரு வால்தகடை விட பெரிய கேப்பாக இருக்குது. இது அதே பார்த்தீங்கன்னா பழைய பிளேட்டு தான். பழைய பிளேட்டு நம்ம செக் பண்ணும்போது அந்த கேப்லாம் தெரியல. எல்லாமே பக்காவாக இந்த பிளேட்டு கரெக்டாக இருக்குது. பழசு கரெக்டாக இருக்குது, புதுசு கம்ப்ளைண்ட்டு இருக்குது. நம்ம புது பொருள் வாங்கினாலும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும், இல்லைன்னா டபுள் விலை தான். இதில் பிளேட்டு 2 பிளேட்டுமே ஒரே ஒரு பிளேட் தான் நல்லாயிருக்கு. நம்ம ரேம்பில் மட்டை வச்சு கூட பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு செக் பண்ணுறேன். இந்த பிளேட்டு கரெக்டாக இருக்குது. இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா ஈடு அதிகமாக இருக்குது, புதுசு. இது 2வது பிளேட்டு. இந்த பாருங்கள், 2 பிளேட்டு ஈடு அதிகமாக இருக்குது, ஒரே ஒரு பிளேட்டு தான் மட்டமாக இருக்குது. இப்போ நம்ம பழசு செக் பண்ணுறோம். பழசு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈடு தத்தி இல்லாமல் கரெக்டாக இருக்குது. 1 ஒரு கரெக்டாக இருக்குது. 2 இது 3வது பிளேட்டு செக் பண்ணுறோம். பாருங்கள், பழசு கரெக்டாக எந்த ஒரு பெண்டு இல்லாமல் பக்காவாக இருக்குது. புதுசு நம்ம புது பொருள் வாங்கினாலும் செக் பண்ணி மாட்டணும். ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. எனக்கு இப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு விழுப்புரம் சரவணன் தான் சொன்னார். அவர் சொல்லலாம், நான் இன்னும் இந்த வண்டி கட்டி மாட்டின்னு தான் இருந்திருப்பேன். சரவணனுக்கு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள்.